நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், ஒரு செயலை செய்து வெற்றி அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக உங்களுடைய உடல் வலிமையால் பெறவே முடியாது சார். உங்களுடைய விடாமுயற்சியால், தொடர் முயற்சியால் மட்டுமே மிகப்பெரிய வெற்றிகளை அள்ளி குவிக்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை சார். சார், அதாவது நீங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருப்பாங்க சார். கணவன் அவ்வளோ அன்பா இருப்பாரு மனைவி மேல. மனைவிக்கு அந்த கணவன் மேல அவ்வளவு அன்பு, பாசத்துடன் நடந்து கொள்வாங்க சார். வாழ்க்கை துணை மீது அதிக அன்பு இருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் எப்படி சார் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு யோகம் சார். எல்லாருக்கும் கிடைத்து விடாது இல்லையா? எல்லா கணவனும் மனைவியும் அப்படியே ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? கிடையாது இல்லையா? அது யாருக்கு அப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும்னாக்கா, இந்த புதன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கணும் சார். ஒரு ஜாதக கட்டத்தில், உங்க ஜாதக கட்டத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கணும். இதுக்கு பேர் தான் மதன கோபால யோகம்னு சொல்லுவாங்க. புத சுக்கிர யோகம்னு சொல்லுவாங்க, மதன கோபால யோகம் சொல்லுவாங்க சார். இந்த மதன கோபால யோகம் கொடுக்கறதே இந்த புதனும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருந்தால், அதிலும் புதனோ அல்லது சுக்கிரனோ வலுப்பெற்று அமர்ந்திருக்கணும், பலம் பெற்று இருக்கணும். அதிலையும் அந்த குரு பார்வை இருந்தால் கண்டிப்பாக, நிச்சயமாக, உறுதியாக காதலில் வெற்றி பெறுவார்கள் சேர்வர்கள். இத புதன் சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. இந்த சேர்க்கை இருக்க சொல்ல நிறைய பேர் ஆடிட்டராக இருப்பாங்க சார். சினிமா துறையில் மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிருப்பாங்க, மீடியாவில் ஜெயிச்சிருப்பாங்க, கலைத்துறையில் ஈடுபட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை அடைந்தே தீர்வார்கள் சேர்வர்கள். சார், இந்த மாதிரி புதன் சுக்கிரன் சேர்ந்து குரு பார்வையில் இருக்குன்னு வைங்க, மனைவி நல்ல புத்திசாலி சார். திருமண வாழ்க்கை அவ்வளவு அற்புதமாக இருக்கும் சார் இவங்களுக்கு. கணவனும் மனைவியும் அவ்வளவு அன்பு, பண்பு, பாசமாக இருப்பார்கள். இதுக்கு பேர் தான் இந்த சுக்கிரன் புதன் சேர்ந்து இணைந்து உங்க ஜாதக கட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக, நிச்சயமாக மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குன்னு அர்த்தம் சார். சார், இப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தால் தான் குருனுடைய பார்வை அந்த புதன் சுக்கிரனுக்கு அமைந்து அதில் புதனோ சுக்கிரனோ வலுப்பெற்றிருக்கணும். அப்படி அமர்ந்து குரு பார்வை பெற்ற அந்த புதன் சுக்கிரன் நல்ல தெய்வீகமான காதல் வாழ்க்கையை கொடுக்கும் சார். நல்ல தெய்வீகமான இவர்களுக்கு அற்புதமான காதலை அமைத்து கொடுக்கும். உடலுக்கும் மனதிற்கும் அற்புதமாக மன மகிழ்ச்சிக்கும் உள்ள மகிழ்ச்சிக்கும் ஈடுபட்டு நேர்மையான முறையில் உன்னதமான வாழ்க்கையை அனுபவித்தே தீர்வார்கள் சார் இவர்கள். சார், முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை நல்லா இருக்கும் சார் இவர்களுக்கு. இவர்கள் காதல் வயப்பட்டு அந்த காதலில் வெற்றி அடைந்து பலவிதமான உள்ள சுகத்தையும் அற்புதமான நேர்மையான முறையில் நல்ல கல்வி, ஞானம், காதல், காம, களியாட்டங்கள் எல்லாமே நேர்மையான முறையில் அனுபவித்து வாழ்வார்கள் சார். சார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தால் கிடைக்குன்றதும் ஒரு விதி இருக்குது சார். சார், இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை இருந்துட்டாலே குரு பார்வையும் சேர்ந்து அமர்ந்துச்சுன்னு வைங்க, எதிர்பாலினத்தவரிடம் வலுவான ஈர்ப்புத்தன்மை உண்டாகும் சார். செல்வாக்கை ஏற்படுத்தும், வலுவான காதலை ஏற்படுத்தி வலுவான அன்பு பாசத்தை ஏற்படுத்தி ஆகும் சார் இது. சார், இது எல்லோருக்கும் இந்த மதன கோபால யோகம் கொடுத்து விடுமா என்றால் கிடையாது சார். யாருக்கு வாழ்க்கையை அபரிமிதமான மகிழ்ச்சிகளை அள்ளி கொடுக்கணும் இருக்கு, யாருக்கு இந்த வாழ்க்கை கெடுக்கணும் இருக்கு சார். யாருக்கெல்லாம் செல்வ செழிப்புகளை கொடுக்க வேண்டும், காதல் களியாட்டங்களில் தெய்வீகமான முறையில் அமையும் என்பது இந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, மூல நூல்களில். சார், இந்த யோகம் உங்கள் குழந்தைகளுக்கு வருகிறது என்றால் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும். சிறு வயதில் வருதுன்னு வைங்க, ஒரு 16 வயதில் வருது சார் அப்படின்னாலும் கவனமாக தான் இருக்கணும். 55 வயதில் வந்தாலும் கவனமாக தான் இருக்கணும். அந்த புதன் சுக்கிரன் குரு பார்வையில் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை சார். இவர்கள் நேர்மையான முறையில் மற்றவர்களுடைய பேச்சுக்களுக்கு ஆளாகாமல் நேர்மையான முறையில் தெய்வீகமான முறையில் காதல் உண்டாகி வலுவான காதல் ஏற்படுத்தி நல்ல முறையில் மகிழ்ச்சியுடன் வாழப்போகிறாங்கன்னு அர்த்தம். உணர்ச்சி பூர்வமான வாழ்க்கை அமையப் போகிறதுன்னு அர்த்தம் சார். இந்த யோகம் புதன் சுக்கிரன் குரு பார்வையில் இல்லாமல்
இருக்கக்கூடாத இடமான 6ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ அமர்ந்து குரு பார்வை இல்லாமல் புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று உங்களுக்கு சிறு வயதிலேயோ இல்லை 50 வயதிலேயோ இந்த ஜாதகத்தில் இந்த சுக்கிர தசையோ புதன் தசையோ வந்துவிட்டது என்றால் உடலுக்கும் மனதிற்கும் கொடுக்க வேண்டிய உணர்ச்சி பூர்வமான சுகங்களை தவறான வழிகளில் தூண்டிவிட்டு உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்க போகிறதுன்னு அர்த்தம். குட்டிச்சோறாக்கிடும் சார் வாழ்க்கையை. அதனால தான் இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதா, எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தை வைத்து தான் சார் வரலாறு எழுதப்படும். சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் புதன் சுக்கிரன் உங்கள் லக்னத்திலிருந்து 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் இருக்கிறதா பாருங்க, கவனமாக இருக்கணும். உங்கள் லக்னத்திலிருந்து 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் அமர்ந்திருக்கா, கவனமாக இருக்கணும். 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கா, கவனமாக இருங்க சார். இந்த இடங்களில் இருந்து தசாகாலம் வந்துவிட்டால் எல்லா விதத்திலையும் ஒழுக்கமான முறைக்கு வந்துடணும். ஒழுக்கமான முறை தவறினால் கண்டிப்பாக இந்த தசாவில் மான அவமானங்களை நிச்சயம் சந்தித்தே ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி சார். பல தொடர்புகளை ஏற்படுத்தி வாழ்க்கையை சீரழிக்கும் என்பதை மறக்கவே கூடாது சார். அதே இந்த புதன் சுக்கிரன் இணைவு உங்கள் ஜாதகத்திலிருந்து நல்லவன் மன்னவன் சொல்கிறோம் இல்லையா குரு, அந்த புதன் சுக்கிரனை பார்த்து விட்டால் அற்புதமான வாழ்க்கை சார். அழகான தெய்வீகமான காதலை அமைத்து கொடுத்து உள்ளத்திற்கும் உடலுக்கும் அற்புதமான வாழ்க்கையை மன மகிழ்ச்சியை கொடுத்து ஒரு அபரிமிதமான வாழ்க்கையை கொடுத்து கணவன் மனைவியாலும் மனைவி கணவன் 2 பேரும் அன்பு பாசத்துடன் இந்த வாழ்க்கையை அமைத்து கொள்வார்கள் என்பது தான் சார் எழுதப்பட்ட விதி சார். இப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்தெந்த இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குன்னு சொல்கிறேன் பாருங்க சார். உங்கள் ஜாதக கட்டத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லப்படுகின்ற லக்னத்திலேயோ அல்லது 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலேயோ அல்லது 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலசர ஸ்தானத்திலேயோ அல்லது 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் இந்த புதன் சுக்கிரன் அமைவு பெற்று உங்களுக்கு தசா வந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையை அமைத்து மிகப்பெரிய அளவில் வாழப்போகிறீர்கள் அர்த்தம் சார். அது மட்டுமல்ல, இதே இந்த புதனும் சுக்கிரனும் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலேயோ அல்லது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயோ அமர்ந்து 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்து தசா காலம் வந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தே ஆக வேண்டும் சார். சார் இது மட்டும் இல்லை, மிகப்பெரிய அளவில் பணத்தை அள்ளி கொடுக்கணுன்னாக்கா இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை இருந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்கணத்திலிருந்து 2ஆம் இடத்தில் இருந்தா பாருங்க சார். புதன் சுக்கிரன் அமர்ந்திருக்கா, அதில் புதன் ஆட்சி பெற்றோ சுக்கிரன் ஆட்சி பெற்றோ இருக்கணும். அல்லது உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இந்த புதன் சுக்கிரன் அமர்ந்து, இதெல்லாம் பணபரஸ்தானங்கள் சார். 2, 11 பணபரஸ்தானம். இந்த இடங்களில் புதன் சுக்கிரன் அமர்ந்து அந்த தசா காலம் வந்துவிட்டால் அதில் புதனோ சுக்கிரனோ வலுப்பெற்று உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்து தசா காலம் சுக்கிர தசையோ புதன் தசையோ வந்துவிட்டால் மிகப்பெரிய அளவில் நேர்மையான முறையில் உங்களுடைய வளர்ச்சி உண்மையாக இருக்கும் சார். நேர்மையான வழிகளில் வலுவான காதலை அமைத்து கொடுத்து அபரிமிதமான அற்புதமான செல்வ சேர்க்கையை கொடுக்காம விடாது சார். இது கட்டத்தில் கேந்திர ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கா பாருங்க, திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கா பாருங்க, அப்படி இல்லாட்டி பணபர ஸ்தானத்திலாவது அமர்ந்திருக்கா பாருங்க. இந்த இடங்களில் அமர்ந்து உங்களுக்கு தசா காலம் வந்துவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்க போகிறீர்கள் சார். இதெல்லாம் மகாலட்சுமி ஸ்தானம் சார். இந்த மகாலட்சுமியுடைய அருள் நிச்சயம் உண்டு சார் உங்களுக்கு. சார் இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை இருந்துட்டாவே மிகப்பெரிய செல்வ வளர்ச்சி உண்டு சார். தேவைக்கு அதிகமான செல்வ சேர்க்கை உண்டாகும். புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று அந்த புதன் சுக்கிரனை உங்கள் ஜாதக கட்டத்தில் குரு பார்வை மட்டும் இணைந்து விட்டால் கிடைத்து விட்டால் குபேர யோகம் நிச்சயம் உண்டுன்னு அர்த்தம். குபேர யோகத்தை நிச்சயம் கொடுத்தே ஆகணும் சார். வாழ்க்கை முழுவதும் செல்லும் அதிகமாக சேர்ந்து கொண்டே இருக்கும் சார். இந்த மாதிரி புதன் சுக்கிரன் சேர்க்கை இருந்து குரு பார்வை வந்துட்டாக்கா நல்ல கல்வி, இறைவனின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் சார். நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைக்கும், கண்டிப்பாக நிச்சயமாக உண்டுன்னு அர்த்தம் சார். புதன் சுக்கிரன் சேர்ந்து குருவினுடைய வீட்டில் அமர்ந்து இருந்தாலோ அல்லது புதன் சுக்கிரன் சேர்ந்து சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்து இருந்தாலோ அதனை குரு பார்த்து விட்டாலோ மிகப்பெரிய அளவில் தனவான் சார்.
மிகப்பெரிய அளவில் பெரும் பணத்தை சம்பாதித்தே ஆக வேண்டும் சார். மிகப்பெரிய அளவிற்கு மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தை கொடுத்து அழகு பார்த்தே ஆக வேண்டும் சார். இப்படிப்பட்ட கிரகங்கள் புதன் ஆட்சியோ அல்லது சுக்கிரன் ஆட்சியோ பெற்று சேர்க்கை பெற்று அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி சார். இதெல்லாம் யாராலையும் மாற்றவே முடியாது சார். எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தில் புதன் சுக்கிரன் யோகம் இருக்கா பாருங்க, அதுதான் மதன கோபால யோகம்னு சொல்கிறோம். இந்த மதன கோபால யோகம் எந்த முறையில் உங்களுக்கு கிடைக்க போகிறது? நேர்மையான முறையில் கொடுக்க போகிறதா, அல்லது சில அவமானங்களை கொடுத்து அப்புறம் இது கொடுக்க போகிறது? நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் நிச்சயம் உங்களுக்கு அபரிமிதமான செல்வ சேர்க்கையும் நல்ல வசதி வாய்ப்புகளும் கொடுத்தே தீரும் என்பது எழுதப்பட்ட விதி. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.